சத்தியமா செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சவுத்துல 10 வருஷம் இருந்ததால சென்னைக்கு வந்ததுல இருந்து ஒரே குறையா சொல்லிட்டே இருப்பேன். குறை சொன்ன வாயில நுர வந்த கணக்கு மாதிரி நான் சென்னை டு பெங்களூர் போற ஹைவேல வாலாஜிபேட்ல ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். வெளியில இருந்து எவ்வளவு பாஷா இருக்கு, உள்ள போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா என்ட்ரன்ஸ் கிராண்டா இருந்துச்சுங்க. என் பசங்கன்னா செம்ம ஜாலி. அது இல்லாமல் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தா எலக்ட்ரிக் காரு, பைக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்காக, லெஃப்டில் பார்த்தா பெரியவங்க செல்ஃபி எடுக்கிறதுக்காக டெலிஃபோன் பூத்து, அங்கே செல்ஃபியில் டான்ஸ் ஆடுறதுக்கு இடம், அது இல்லாமல் விங்கு உட்கார்ற சேரு செம்மையாக இருந்துச்சு. சரி உள்ளே போய் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டு. ப்ரைஸிங் அதிகமாக இருக்கும், பயப்பட வேண்டாம். ப்ரைஸிங் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸிங்கு. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வெளில வரும்போது பார்த்தோன்னா அங்கே ஒரு மினி பார்க் இருந்துச்சு. அதுதான் இருக்கிறதுல ஹைலைட்டு. நம்ம பணம் கொடுத்து போனாலும் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்களா சந்தேகம் தான். அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. பசங்கன்னா உட்காந்து விளையாடிக்கிட்டு வரவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறமா கெஞ்சி கூத்தாடி தான் உங்களை வெளில கூட்டு வந்தேன். நீங்கள் சென்னை டு பெங்களூர் ஹைவேல டிராவல் பண்ணீங்கன்னா மறக்காம வாலாஜாபேட்ல இங்கே நீங்கள் சாப்பிட்டு போங்க. உங்கள் பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்ல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.